ஜனசக்தி லேபர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நம்ம தொடங்கி இப்போ கொஞ்ச நாளா செயல்படுத்திட்டு இருக்கோம். அதனுடைய நோக்கம் என்னன்னா, தொழிலாளர்கள் பிரச்சனை, தொழிற்சங்க சட்டங்கள், தொழிலாளர்களுடைய உரிமைகள் பற்றி தமிழ்ல தேடினா எதுவுமே கிடைக்கல யூடியூப்ல ஆனா ஆங்கிலத்துல அதை பற்றி பேசுவதற்கு ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல்கள், ஆயிரக்கணக்கான வலைக்காட்சிகள் இருந்துச்சு. அது மாதிரி தமிழ்ல ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற குறைய நீக்கணும். எதா இருந்தாலும் அதை நம்ம நம்முடைய காட்சி வடிவில் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதை அந்த தகவல்களை முழு விவரங்களை பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இந்த யூடியூப் சேனலை தொடங்கியிருக்கோம். இந்த யூடியூப் சேனல்ல ஒரு புது முயற்சியாக கேள்விகள் 1000 அப்படிங்கிறதுல என்ன கேள்விகள் வேணாலும் ஒரு குறிப்பிட்ட தலைப்புல கேட்கலாம் அப்படிங்கிற இந்த தொடர் இன்னையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கேள்விகள் 1000 நிகழ்ச்சியில முதல் இதா தொழிற்சங்க பதிவு, தொழிற்சங்க சட்டங்கள் பற்றி இன்னைக்கு எடுத்திருக்கோம். அதுல குறிப்பா தொழிற்சங்க பதிவு பற்றி நிறைய கேள்விகள், நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுவும் தொழிலாளர் துறையுடைய அணுகுமுறைகள் கடும் எதிர்ப்புகளையும் அதிருப்திகளையும் உருவாக்கியிருக்கு. இதை பற்றி இன்றைக்கு பேச இருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்று இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு ஏஐடியூசியினுடைய தேசிய செயலாளரும் ஜனசக்தி பத்திரிகையினுடைய ஆசிரியருமான மூர்த்தி அவர்களையும் வரவேற்று இந்த கேள்விகள் 1000 நிகழ்ச்சியில் தொடங்கும். என்னுடைய பெயர் வெங்கடேஸ்வரன். ஒரு தொழில் நிறுவனத்தில் தொழிற்சங்கம் அமைப்பது அவசியமா? தொழிற்சங்கம் அமைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. துரதிருஷ்டவசமாக இந்தியாவில் ஒரு தொழிற்சங்கம் அமைத்தே தீர வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம் இல்லை. ஆனா ஒரு தொழில் நிறுவனம்ங்கிறதே ஆர்கனைஸ், நிர்வாகம் ரொம்ப ஆர்கனைஸ்டா, தொழிலாளியும் ஆர்கனைஸ்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு எல்லாருடைய நலன்களையும் காப்பாற்றக்கூடிய வகையில இருப்பதுதான் தொழிலாளர்களுக்கும் நல்லது, தொழில் நிறுவனத்துக்கும் நல்லது. அதனால தொழிற்சங்கம் அமைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொழிற்சங்கம் இல்லாத இடங்கள்ல தொழிலாளர்களை ஒரு கட்டுக்குள் கொண்டு வரவோ, ஒரு ஒர்க் கல்ச்சர்னு சொல்றோம்ல, ஒரு வேலை கலாச்சாரம், ஒரு ஒரு வேலை எல்லாரும் என்ன மாதிரியான முறையில் வேலை செய்யணும், எப்படி கூட்டாக உற்பத்தி எடுக்கணும், எப்படி உற்பத்தி அதிகப்படுத்தணும், இதை பத்திலாம் ஒரு புரிதல் நிர்வாகத்துக்கும் தொழிலாளருக்கும் இடையில ஏற்படணும் அப்படின்னா தொழிற்சங்கம் என்பது இன்றியமையாதது. தொழிலாளர்கள் நலனுக்கு மட்டும்தான், தொழிற்சங்கத்தை தொழில் நிறுவனத்தினுடைய நலனுக்குமே தொழிற்சங்கம் அமைப்பதுதான் நல்லது. தொழில் நிறுவனத்தில் தொழிற்சங்கம் அமைப்பது அவசியமாகிறது. தொழிற்சங்கத்தினுடைய அந்த நிறுவனத்தில் இயங்கக்கூடிய தொழிற்சங்கத்தினுடைய பணிகள் என்னென்ன, அடிப்படையான பணிகள், உடனடியான பணிகள், சமமான நலன். தொழிற்சங்கத்தினுடைய பணிகள் என்ன அப்படின்னா, முதல்ல ஒருத்தருக்கு போட்டியா இன்னொருத்தர் வராம இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான. தொழிலாளர்கள் ஒரு ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கறாங்கன்னா அது ஒரே மாதிரியான வேலை மட்டும் இருக்காது, வேறு விதமான வேலை. அது மட்டும் இல்ல, ஒரு வேலையிலேயே ஒருத்தர் செய்யற வேலைக்கும் இன்னொருத்தர் செய்யற வேலைக்கும் அவருடைய உற்பத்தி திறன் வேறுபாடு இருக்கும், தொழில் அந்த அணுகுமுறை வேற மாதிரி. அப்ப தொழிலாளர்களை இப்போ 500 ஒருத்தர் சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்கிறாருன்னா 400 நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். 300 ஒருத்தர் வேலை தரேன்னு சொல்லி வருவார். அதே போல ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு பேருக்கு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் ஒருத்தர் ஒரு 1000 ஒரு ஒரு டன் அளவுக்கு உற்பத்தி செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. நிர்வாகம் ஒரு 1.5 டன் செய்ய அப்படின்னு சொன்னா சரி அப்படின்ட்டு ஒருத்தர் 1.5 டன் செய்ய போறாருன்னு வச்சுக்கோங்க. 1.5 டன்னு ஒரு குறிப்பிட்ட தொழிலாளியால செஞ்சிட முடியும். அவருடைய உடல் திறன், அவருடைய மனநிலையை பற்றி செஞ்சிட முடியும். அவராலேயே வருஷம் பூரா மாசம் பூரா செய்ய முடியுமான செய்ய முடியாது. அப்போ ஒரு ஆவரேஜான எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு வேலை குழு இருந்தாதான் அது சாத்தியமானது. அப்போ தொழிலாளி தனக்குள்ளேயே போட்டிட்டு தன்னுடைய வேலை குழுவை உயர்த்தி கொள்வது, தன்னுடைய வேலை நேரத்தை அதிகரித்துக் கொள்வது, தன்னுடைய சம்பளத்தை குறைத்துக் கொள்வது, இந்த மாதிரி ஒரு ஹெட்ரோஜீனியஸ் என்று சொல்றாங்கல்ல, தொழிலாளி வெவ்வேறு மாதிரியான இருக்கிறது அப்படின்னா அது அந்த அந்த நிறுவனத்துக்கும் பயன் அல்ல, தொழிலாளர்களுக்கு
தொழிலாளர்களை கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்கி போயிடுவாங்க. வேலை செய்வது அப்படிங்கிறதே எதுக்கு அப்படின்னா, கடைசியா நம்மளும் நம்மளுடைய குடும்பமும் பராமரிக்கிறதுக்கு தான் முதலாவது. ஒரு கண்ணியமான வாழ்க்கையை தொழிலாளி தரணும். வேலை பார்க்கிறவனுக்கு ஒரு கண்ணியமான வாழ்க்கை வரணும். ஒரு கண்ணியமான வாழ்க்கை தருவதற்கான ஊதியம், அவனுக்கு தேவையான அளவுக்கு ஓய்வு, அவனுக்கு தேவையான அளவுக்கு உறக்கம், அவனுக்கு அவனுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய சம்பளம், அவனுக்கான சமூக பாதுகாப்பு, அவன் குடும்பத்துக்கான பாதுகாப்பு, இதெல்லாம் இருந்தாதான் ஒருத்தர் வேலை பார்க்கறதுக்கு நிஜமா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இதெல்லாம் இல்லைன்னா இருக்காது. அப்போ இதுக்கெல்லாம் என்னென்ன தேவை? எவ்வளவு நேரம் வேலை பார்க்க முடியும்? எவ்வளவு நேரம் ஓய்வு எடுக்க வேண்டியிருக்கும்? எவ்வளவு நாள் விடுப்பு தேவைப்படும்? எவ்வளவு சம்பளம் வேணும்? ஆவரேஜா எல்லாரும் எந்த அளவுக்கு வேலை பார்க்க முடியும்? இப்ப இவையத்தை எல்லாம் வந்து கண்டறிந்து, இது தர மறுக்கும் பட்சத்துல இவற்றையெல்லாம் கோரிக்கைகளாக முன்வைத்து, முதல்ல வந்து எது நமக்கானது? எது நம்முடைய நலனுக்கு சரியானது? அது தொழில் நிறுவனத்தினுடைய பாதுகாப்பை அல்லது அதனுடைய இருப்பை கேள்வி கேட்பதல்ல. அதையும் இயங்கணும், அந்த நிறுவனமும் இயங்கணும், அதுல வேலை பார்க்கிற தொழிலாளிக்கும் நாம் மேற்கொண்ட நலன்கள்லாம் கிடைக்கணும். அப்ப எதெல்லாம் இருந்தால் ஒரு தொழிலாளிக்கு இந்த அடிப்படை தேவையை நிறைவு செய்ய முடியும் அப்படிங்கிறத கண்டறிந்து அதுக்கான வேலை. அதுல எவ்வளவு எவ்வளவு சம்பளம் இருக்கணும், எவ்வளவு நேரம் வேலை பார்க்க முடியும், எவ்வளவு உற்பத்தி எடுக்க முடியும், எவ்வளவு லீவு வேணும், மருத்துவ வசதிகள் எப்படி இருக்கணும், கிராஜுவிட்டி அப்படின்னா என்ன, அது எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தொழிற்சங்கம் தான் முதல்ல பட்டியலிட்டு இதை கோரிக்கையாக இந்த கோரிக்கைகளாக எழுப்பிய பிறகு நிர்வாகத்தோட உட்கார்ந்து பேசி தீர்க்க முடிச்சா ரொம்ப நல்லது. திருக்கிற முறை இருந்திருக்கா அப்படின்னா இருந்திருக்கு. அப்படி இல்லைன்னா என்ன செய்யறது? அது எப்படி அரசாங்கம் என்ன சொல்லிருக்கு? இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறோம், அது நிறைவேறல அப்படின்னா நம்ம எங்க போகணும், என்ன மாதிரியான முறையில அது தொழில் மாற்றணும், என்ன மாதிரியான முறையில நீதிமன்றத்துக்கு போகணும், இதெல்லாம் சாத்தியமாக இல்லை அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான முறையில போராடணும், போராட்டம் என்பது என்ன, எந்த வடிவத்தில் இருக்கணும், எப்படி அதை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கணும். எடுத்த உடனே சில சமயம் பல சமயங்கள்ல தோற்று போவதற்கான திடீர்னு எல்லாரும் ஸ்ட்ரைக் விவரம் தெரியலன்னா உடனே ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்ட்ரைக் உடனே சட்டவிரோதமாக உடனே அதை போலீஸை வச்சு அடிப்பாங்க, உடனே கொட்டி போட்டுருவாங்க. அப்படி இல்லாம இந்த நம்முடைய சட்டம் என்னென்ன வாய்ப்புகளை எல்லாம் சொல்கிறதோ அதையெல்லாம் பயன்படுத்தி பார்த்து கடைசியில தேவைப்பட்டால் கடைசி ஆயுதமாக வேலை நிறுத்தத்தை பயன்படுத்துவது உட்பட இது எல்லாத்தையும் வரையறை செய்து நிதானித்து செயல்படும் போது இதுல வரக்கூடிய நிறை குறைகளை கண்டறிந்து தொழிலாளி பக்கம் குறை இருந்தா அந்த குறைகளை நிவர்த்தி செய்து அவங்க ஒன்றுபடுத்தி இதெல்லாம் கொண்டு வரதுக்கான ஒரு பெரிய பொறுப்பு வந்து தொழிற்சங்கத்துக்கு. தொழிற்சங்கத்துடைய பணி ஒரு ஸ்டாண்டர்டா எழுதி இதெல்லாம் பணி அப்படின்னு ஒரு 8 பணி 10 பணி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு நிறுவனத்துக்கும் இன்னொரு நிறுவனத்துக்கும் மாறுபாடு ஏற்படும். ஒரு நிறுவனத்திலேயே 10 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருக்கும், இந்த வருஷத்துக்கு வேற மாதிரி இருக்கும். அதனால அன்றன்றைய சூழலை சரியாக கற்றறிந்து அதன் மூலமாக அந்த தொழிலாளிக்கு பேசி அந்த தொழிலாளி என்ன நினைக்கிறான் அப்படிங்கறத அவன்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அவன்கிட்ட கத்துக்கிட்டதை வடிவமைத்து திரும்ப அவனை ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரியான வழிகள்ல போகணும் அப்படின்னு சொல்வது அப்படிங்கறதுதான் தொழிற்சங்கத்துடைய முதன்மையான. தொழிலாளர்களின் நலனுக்கு தொழிற்சங்கம் எந்த வகையில் உதவுகிறது? தொழிலாளர் நலன் அப்படின்னாவே தொழிலாளிக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்ணியமான வாழ்க்கை அப்படிங்கறத உத்தரவாதம் செய்யுது. வாழ்வாதாரத்தை தரணும். வாழ்வாதாரம் அப்படிங்கிறது என்ன? அவனுக்கு வந்து அடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு வேலை இருக்கு அப்படிங்கிறத உத்தரவாதம். அடுத்து இந்த வேலை செஞ்சா எவ்வளவு ரூபாய் ஊதியமா கிடைக்கும் அப்படிங்கிறத நிர்ணயம். ஊதியமா கிடைக்கிறது உறுதியாக கிடைச்சிருமா, என்னைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத. அப்புறம் கொடுக்கப்படக்கூடிய ஊதியம் நம்ம இந்த வாழ்வாதாரத்தை சொல்றோம்ல, அப்ப அந்த வாழ்வாதாரம்ங்கிறது வந்து வெறுமனை மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறதா? பிழைப்பது பிழைப்பதுக்கும் வாழ்வதுங்கிறது வித்தியாசம். பிழைப்பது என்பது மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறது, மூச்சு நின்று போச்சுன்னா செத்து போயிட்டான் அப்படிங்கிறது. ஒரு மனிதனாக இந்த சமூகத்துக்கு வந்து அவன் இருக்கணும். நம்முடைய அப்பா அம்மாட்ட இருந்து நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னா நம்மளை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அறிவியல் படியே பார்த்தோம்னாக்க ஒரு தலைமுறையை விட அடுத்த தலைமுறை முந்தைய தலைமுறையுடைய அனுபவத்தையும் அறிவையும் உள்வாங்கி நம்மை விட மேம்பட்டதாக இருக்கு.
என்னன்னு சொல்லுவாரு, என் தந்தையை விட நான் அறிவுள்ளவனாக இருக்கேன் அப்படின்னு சொன்னா உடனே நம்ம தந்தையெல்லாம் முட்டாள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா நம்ம தந்தையினுடைய அறிவுக்கு அடுத்த கட்டம், அந்த ஏணிப்படியில அதுக்கு அடுத்த படி நம்ம. என் மகன் என்னை விட அறிவாளியாக இருப்பான் அப்படிங்கிறாரு. அப்போ என்னை விட அறிவார்ந்த ஒரு சமூகத்தை நான் தோற்றுவிப்பதற்கு, அந்த புதிய சமூகத்தை, அந்த எனக்கு அடுத்த தலைமுறையை அதற்குரியவனாக தகுதிப்படுத்துவதற்கு, அவனுக்கு கல்வி தருவதற்கு, அவனுக்கான போதுமான வாய்ப்புகளை தருவதற்கு, அவனுக்கான உணவு தருவதற்கு, என்னுடைய குடும்பம் மால் நியூட்ரிஷன் சொல்றாங்கல்ல, ஊட்டச்சத்து இல்லாத நிலைமை. ஊட்டச்சத்து இல்லாத நிலைமை இந்தியாவுல ஏராளமா இருக்கு. வேலை இல்லாம சோம்பேறியா படுத்து தூங்கிட்டு இருக்கவன் கஷ்டப்படுறான், ஊட்டச்சத்து இல்லாம இருக்கான்னா ஒரு நியாயம் புரிஞ்சுக்க முடியும். ஆனா 8 மணி நேரமும் அதற்கு அதிகமாகவும் வேலை பார்க்கிற ஒருத்தன் வெறும் 4 பேர் 5 பேர் நம்ம குடும்பத்துல ஊட்டச்சத்தே இல்லை அப்படின்னா, அப்ப எதுக்காக அவன் வேலை பார்க்கறான்? அப்ப இந்த வேலை பார்க்கறதுக்கான அவசியம் என்ன இருக்கு? அப்ப அந்த தொழிலாளியினுடைய நலன் அப்படிங்கும்போது அவனுடைய உடல்நிலை, அவனுடைய நம்முடைய சட்ட வேஜஸ் சொல்றோம்ல, சம்பளம். சம்பளம் இன்றைக்கு எப்படி நிர்ணயிக்கப்படுது? இவர் வேலை பார்த்ததன் காரணமாக அந்த இவர் உற்பத்தி செய்த மதிப்பு எவ்வளவு, அதுல இவருடைய உழைப்பு எவ்வளவு மதிப்பை தோற்றுவித்தது, அதாவது கூட்டப்பட்ட அதிகப்படுத்தப்பட்ட மதிப்புல இவருடைய பங்கு என்ன அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் ஊதியம்ங்கிற வரையறையில் இருக்க சட்டங்களே என்ன சொல்லுது அப்படின்னா, அவரு, அவருடைய மனைவி, அவருக்கு 2 பிள்ளைங்க தான், 1.25 யூனிட், 3/4 யூனிட், அரை யூனிட் அப்படின்னு 3 யூனிட்டுக்கு, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 2700 கலோரி அளவுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கறதுக்கு எவ்வளவு ரூபா வேணும், அதுக்கு வந்து எவ்வளவு அரிசி வேணும், எவ்வளவு பருப்பு வேணும், எவ்வளவு எண்ணெய் வேணும், மற்ற விஷயங்கள்லாம் என்ன வேணும் அப்படிங்கிறத கணக்கிட்டு இதுக்கு இவ்வளவு ரூபா அப்படின்னு தான் சொல்லுது. நம்முடைய சட்டங்களே அப்படித்தான் சொல்லுது. முதலாளிக்கு அப்படி இல்லை, அவர் போட்ட பணத்துக்கு எவ்வளவு ரூபா வட்டி வச்சு, எவ்வளவு ரூபா அவர் சம்பளமா எடுத்துட்டாரு, அதுக்கு மேல எவ்வளவு ரூபா லாபம் வந்துச்சு, இந்த கேபிட்டல்ல எவ்வளவு ரிசர்வ் வச்சுக்கலாம் அப்படின்னு முதலாளிகளுக்கு வரும்போது போட்ட பணத்தை விட எவ்வளவு அதிகமாக வருகிறது அப்படின்னு. ஆனா இந்த உழைப்பை போட்டிருக்கானே, இந்த உழைப்பை போட்டதுனால வந்து அந்த உற்பத்தி பொருளுடைய மதிப்பு அதிகரிப்பாச்சு. அந்த கூட்டப்பட்ட மதிப்புல என்னுடைய உழைப்பின் பங்கு எவ்வளவு அப்படின்னு கேட்கறத சட்டம் இது வரைக்கும் அனுமதிக்கவே இல்லை. அப்படின்னா அது அது அடுத்த கட்டம், அது வந்து லிவிங் வேஜஸ் போகும். ஆனா குறைந்தபட்சமாக நான் முதல் சொன்ன மாதிரி 2700 கலோரிக்கு குறையாத அளவுக்கு அவருடைய குடியிருப்பு, அவருடைய ஆடை அணிந்து, அவங்களுடைய பொழுதுபோக்கு, குழந்தைங்களுடைய படிப்பு, மூத்தவர்கள் இருந்தா அவங்களுடைய மருத்துவ உதவி, இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சைக்கான செலவு, இவை எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு தொழிலாளிக்கு எந்த வகையில குறை இருக்கு அப்படின்னு பார்த்து அதை அந்த நிறுவனத்திட்ட இருந்து எந்த வகையில் பெறுவது அப்படிங்கிறத பார்த்து இதை முதலாளிகளிடம் பேசி, நிறுவனங்களிடம் பேசி அவர்களை இணங்க செய்து இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த தொழிலாளிகள் கிடைக்கிறதை உத்தரவாதப்படுத்துவது அப்படிங்கிறது தொழிற்சங்கத்துடைய கடமையாக இருக்குது. என்ன தொழிலாளர் நலனை பாதுகாக்கிறது அப்படின்னா, இது எல்லாத்தையும் தொழிற்சங்கம் தான் உருவாக்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளிகிட்ட இருக்கக்கூடிய நலன்கள் எல்லாமே எங்க இருந்து வந்ததுன்னா, கடந்த 150 ஆண்டு காலமா இந்தியாவுல தொழிற்சங்க இயக்கம் வெவ்வேறு துறைகள்ல வெவ்வேறு வகைகள்ல போராடியதுனால்தான் குறைந்தபட்சம் இப்ப நான் சொன்னதையெல்லாம் இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை தொழிலாளிக்கு ஏற்படுறது, இதெல்லாம் கேட்கணும்னு தொழிலாளிக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டது. இதெல்லாம் கேட்டா கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை முதலாளிகளுக்கு ஏற்படுத்தினது. இது ரெண்டுக்கும் சண்டை வந்துச்சுனாக்க இதை எப்படி தீர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அரசாங்கத்துடைய கடமை அப்படின்னு அரசாங்கத்துக்கு உணர்த்தியது. எல்லாமே தொழிற்சங்கத்துடைய வேலை தான். ஆக இந்த வகையில் தான் தொழிலாளர் நலனை மட்டுமல்ல, சமூகத்துடைய ஒட்டுமொத்த நலனையே தொழிற்சங்கம் பாருங்க. தொழில் நிறுவனங்களுடைய முன்னேற்றத்தை, வளர்ச்சியை தொழிற்சங்கம் பாதிக்கிறது என்கிறார்களே, அது சரியா? ஒரு தொழிற்சங்கம் வந்தா அந்த நிறுவனம் பாதிக்கப்படணும், மூடப்படணும் அப்படின்னு சொல்றது முதலாளிகள் கட்டமைக்கிற மிக மிக மிகப்பெரிய பொய். அரச பாணியில சொல்ல போனா பவானி ஜம்மு காலத்துல வடிகட்டின பொய் அது. அது உண்மையே இல்லை. நான் இந்த கடந்த தேர்தல்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். அது சமீப காலமாக கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக
கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கும்போது பெரும்பாலும் தொழிற்சங்க தலைவர்களை வந்து எம்எல்ஏக்கு எம்பிக்கு நிறுத்துறாங்க. அது தொழிலாளர்களுடைய நலனை உழைக்கும் மக்களுடைய நலனை, வெறும் தொழிலாளர்னா ஆலை தொழிலாளர் மட்டுமல்ல, உழைக்கும் மக்களுடைய நலனை முன்னிறுத்துவதாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கின்றன. கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் போட்டாவே உடனே அந்த தேர்தலில் பேசப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்கன்னா நாளைக்கு நம்ம ஊர்ல தொழிற்சாலையே இருக்காது, எல்லா தொழிற்சாலையும் மூடிடுவாங்க அப்படிங்கிறது கடந்த ஒரு 15-20 ஆண்டுகள்ல முதல்ல இதை பிஜேபி தான் துவக்கினாங்க. அதுக்கப்புறம் இப்ப அதிமுகவும் அதுதான் பேசாரு. கோயம்புத்தூர் தான் வந்து நம்முடைய தமிழ்நாட்டுல தொழில் மாவட்டம் அப்படின்னு சொன்னா பழைய கோயம்புத்தூர், அது கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் அப்படின்னு 3 மாவட்டங்களா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தொழில் வளர்ச்சியில இந்த மாவட்டங்களை அடிச்சுக்கிற மாதிரி வேற எந்த மாவட்டமும் இது வரைக்கும் வளர்ச்சி வரல. சென்னையை விட்டுருங்க, சென்னையுடைய வளர்ச்சி வேறு மாதிரியான வளர்ச்சி. இது டெட்ராய்ட்னு சொல்லப்படுது, கார் வருது, எங்க இருந்தோ வெளிநாட்டுல இருந்த மூலதனம் வருது, அது வேற. ஆனா கோயம்புத்தூர் என்பது அது போல 50,000க்கு மேற்பட்ட நிறுவனங்கள், இந்த சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள், இதற்கெல்லாம் முதலாளிகள் வந்து யாரு அப்படின்னாக்கா பெரும்பாலும் அந்த பகுதியை சேர்ந்தவங்க. வேலை பார்க்குற தொழிலாளி ஒரு காலத்துல அந்த பகுதியை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. இப்ப தமிழ்நாடே வந்து திருப்பூருக்கு வேலை பார்க்கும் போது இன்னைக்கு சொல்ல போனா இந்திய அளவுல வந்து இன்னைக்கு திருப்பூர்லயும் கோயம்புத்தூர்லயும் வந்து லட்சக்கணக்கானவங்க வந்து இப்ப வேலை பார்க்க. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் கோயம்புத்தூர்ல எம்பிஆர் இருக்காங்கன்னா தோழர் பார்வதி கிருஷ்ணன் இருக்காங்க. ஒரு தடவை இல்லை, 2 தடவை எம்பிஆர். ரமணி இருந்திருக்காரு, அவங்களும் தொழிற்சங்க தலைவர் தான். பார்வதி கிருஷ்ணனும் ஏஐடியுடைய அகில இந்திய செயலாளர் பொறுப்பு வரைக்கும் இருந்தார். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தோழர் பாலதண்டாயுதம் இருந்தார். பாலன் 12 வருஷ காலம் ஜெயில இருந்தார். ஒரு எரிமலை பேச்சாளர், தொழிற்சங்கத்துக்காகவே தொழிலாளர்களுக்காகவே வாழ்க்கையை முழுக்க அர்ப்பணித்தார். அவர் இதுல எம்பிஆர். அதுக்கப்புறம் கே சுப்பராயன் வந்து எம்பிஆர். அதுக்கப்புறம் மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த டி.ஆர். நடராஜன் எம்பிஆர். இப்ப திருப்பூருடைய எம்பியா கே சுப்பராயன். தொடர்ச்சியாக மொத்தம் எடுத்துச்சுன்னா சரிவாதி காலத்துக்கும் அதிகமான காலம் கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் தான் இங்க இருந்திருக்காங்க. இப்ப அவங்க சொல்றத பொய் எவ்வளவு பெரிய பொய் தெரியுதா? கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர்களை நலனை பெறுபவர்கள், தொழிற்சங்கத்தை ஆதரிப்பவர்கள், தொழிற்சங்கத்துடைய தலைவராக இருந்தால் அவர்கள் போட்டி போட்டு எம்எல்ஏவாக எம்பியாக வெற்றி பெற்றிருந்தால் அந்த தொழில் அழிந்து போகும்னு சொன்னாங்க. அது உண்மையாக இருந்தா இன்னைக்கு கோவையும் திருப்பூரும் ஈரோடும் பொட்டக்காடா இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்குன்னா என்ன காரணம் அப்படின்னா, தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க எல்லாருமே தொழிலின் நில நலனும் நன்றாக இருக்குன்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா வேலை பார்ப்பதற்கு தொழிற்சாலையே இல்லைன்னு அழிச்சுட்டாக்க அப்புறம் தொழிலாளி எங்க போய் வேலை பார்ப்பான், அப்புறம் எவன்கிட்ட போய் தொழிலாளர் நலனை எங்க போய் பாதுகாக்கும்? இது வந்து ஒரு வடிகட்டிய போய் தொழிலாளர்களை அள்ளி சுரண்டிட்டு போகணும் அல்லது தொழிற்சங்கம் வந்து செயல்படக்கூடாது. தன்னுடைய சொற்களுடைய அளவை மிக அதிகமாக்கணும் அல்லது இந்தியாவுடைய, அதாவது நாம் நினைக்கிற மாதிரி தொழிலாளி நடத்துறத விடுங்க, இந்தியாவுடைய தொழிலாளர் நல சட்டங்களில் என்னென்ன உரிமைகளெல்லாம் தொழிலாளிகள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோ அதை கூட கொடுக்க மாட்டேன். அதாவது இந்தியாவுடைய சட்டங்களுக்கு நான் அடிபணிய மாட்டேன் அப்படின்னு சொல்வதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு பொய் திரும்ப திரும்ப கட்டமைக்கப்படுகிறது. உண்மையில அப்படி இல்லை. நிறைய உதாரணங்களை நாம் சொல்லலாம். பஞ்சாலைகள் பிரச்சனைக்குள்ளாச்சு, இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி பிரச்சனைக்குள்ளாச்சு. அப்பெல்லாம் வந்து உட்கார்ந்து பேசி நான் என் சம்பளத்தை குறைச்சிக்கிறேன் அல்லது என் சம்பளத்தினுடைய டிஏவை உயர்த்த வேணாம், ஃப்ரீஸ் பண்ணிக்க, அல்லது சம்பளத்தையே உயர்த்த வேணாம், இதே சம்பளத்தை கொடுங்க அப்படிலாம் தொழிற்சங்கங்கள் உட்கார்ந்து நிர்வாகத்தோட ஒப்பந்தம் போட்ட வரைக்கும். அது மட்டும் இல்ல, நமக்கு பக்கத்துல ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் மூடப்பட்டாச்சு. இன்னைக்கு எத்தனையோ கார் கம்பெனி சென்னையில வந்துருச்சு. ஆனா நமக்கான நம்ம ஊர்ல இருந்த ஒரு பிரமாண்டமான கம்பெனி வந்து ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ். ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ்ல ஸ்டாண்டர்ட் 2000 அப்படின்னு ஒரு கார் உற்பத்தி பண்ணாங்க. ஜெயலலிதா அம்மா அது வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸா விட நல்ல கார் வச்சிருக்காங்க. அதுக்கான நிறைய செல்வ வளம் படைத்தவர்கள் யார்கிட்ட இருக்கிறத விடவும் ரொம்ப நல்ல கார் எனக்கு இருக்கணும் தானே நினைக்கிறாங்க. அதுக்காக இறக்குமதி பண்றாங்க.
ஜெயலலிதா அம்மையார் வச்சிருந்த கார் வந்து ஸ்டாண்டர்ட் 2000. அந்த கார் இறக்குமதி ஆன போது அந்த காருக்கான பாகங்கள் இறக்குமதி செய்யப்பட்டது. அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா பெட்ரோல் பெட்ரோலை பயன்படுத்துவதில் அதிகமாக பயன்படுத்துகிற கார் அப்படின்னு அரசாங்கத்துக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்து வச்சு அந்த இறக்குமதியான பாகங்களை எடுத்து வர முடியாமல் பண்ணாங்க. துறைமுகத்தில் கிடக்கு டேமேஜஸ். அது எடுக்காம இருந்தா அப்படியே இருக்காது. எடுக்காம இருக்கும்போது அதுக்கு ஃபைன் போட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ லண்டன் மோட்டார்ஸுடைய தொழிற்சங்கம், அது ஏஐடி தொழிற்சங்கம் தான், கேடிகே, ஏஎம், எஸ் ராமசாமி மற்றும் இவங்கெல்லாம் தொழிலாளர்களுடைய நலனை சொல்றா. ஆனா என்ன பேசுறாங்கன்னா, எங்களுடைய கிராஜுவிட்டி வந்து அப்போ அந்த பிடிஎல் வந்து அது வந்து நிர்வாகம் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த கிராஜுவிட்டி தொகையை வக்கீல போட்டு என்னுடைய கிராஜுவிட்டி தொகையை அடமானம் வச்சு நீ அதெல்லாம் எடுத்து வா அப்படின்னு சொன்னது தொழிற்சங்கம். பொறுப்பான தொழிற்சங்கம் வந்து ஒருபோதும் வந்து தொழில் நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்கு புத்தகமாக இருக்காது. இன்னும் சொல்ல போனா சரியான முறையில அவங்களுடைய கோரிக்கைகளை மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயங்களை தொழிலாளர்கிட்ட எடுத்து போய் எந்த சமயத்துல ஒரு ஒரு நிறுவனம் நஷ்டப்படைந்துட்டு இருக்கும்போது போய் ஏறி உட்கார்ந்து அதை தாரை உறிஞ்சுவது தொழிற்சங்கத்துடைய பழக்கம் இல்லை. ஆனா எனக்கு கிடைக்கிறதும் கிடைக்கணும், அதே சமயத்துல என் தொழிலும் நல்லாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஏஐடி 2 பில்லர் பாலிசி அப்படின்னு இந்த காலத்துக்கு முன்னாடியே 2 பில்லர் பாலிசினா தொழிலாளிக்குரிய நலன்கள் எல்லாமே கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல அந்த நிறுவனம் பால்பட்டு விடாம அதையும் தொழிலாளி தன்னுடைய தோல்ல அப்படிங்கறதுதான் தொழிற்சங்கம்ங்கிற பேர்ல வச்சிருக்க எல்லாமே மட்டும் சொல்ல முடியாது. பொறுப்புள்ள தொழிற்சங்கம், ஞானமுள்ள தொழிற்சங்கம், தொழிலாளர் நலன அக்கறை உள்ள தொழிற்சங்கம் நிச்சயமாக ஒரு தொழில் நிறுவனத்துக்கு ஆதரவாக நின்று அதை வளர்ச்சிக்கு உதவுமே தவிர ஒருபோதும் அதை சீர்குலைப்பதற்கு அதனுடைய நிலைகுலைய செய்வதற்கு ஒருபோதும் காரணமாக இருந்ததில்லை. இதுவரைக்கும் மூடப்பட்ட தொழிற்சாலைகள் ஏன் மூடப்பட்டன அப்படிங்கிறத ஆய்வு செய்வதற்கு இதுவரைக்கும் எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படல. ஏன் மூடப்பட்டது அப்படிங்கறத ஆய்வு வந்துச்சுன்னா நிச்சயமாக அது தொழிலாளர் காரணம் அல்ல என்பது வெளிப்படும். அதனால இந்த தொழிற்சாலைக்கு எதிராக தொழிற்சங்கம் போகும் அப்படிங்கிறது சரியான. தொழிற்சாலைகள் ஏன் மூடப்பட்டது சொல்றதுக்கு ஆய்வுகள் இல்லை அப்படின்னா, ஆய்வுகள் செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்ன? இரண்டாவது, உண்மையிலேயே தொழிற்சாலைகள் மூடப்படுவதற்கும் நலிவடைந்து போவதற்கும் உள்ள காரணம் என்ன அப்படின்றத நீங்க சொன்னாங்க. முக்கியமான கேள்வி. ஏன் மூடப்பட்டது அப்படிங்கிறது நம்ம தரவுகள்னு சொல்றோம் இல்லையா, புள்ளி விவரங்கள் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இப்ப தரவுகள் அப்படின்னு சொல்றோம். இந்த புள்ளி விவரங்களை சேகரிப்பதற்கு அப்படின்னு புதிய அளவுல மாநில அளவுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய புள்ளியியல் துறை என்பது இருக்கிறது, இயங்குகிறது. ஆனா கடந்த 10 ஆண்டுகளாகவே மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் இந்த சேர்க்கப்படக்கூடிய தரவுகள் வெளியிடப்படுவதே இல்லை. அவங்க வேலை செய்யாம இல்லை, எடுக்கப்பட்ட தரவுகள் எதுவும் வெளியிடப்படவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நிஜமா என்ன நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு அரசாங்கம் நினைக்குது. இப்ப குறிப்பாக தொழிலாளர்கள் தான் காரணம். முதல்ல நீங்க கேட்ட அந்த 2 கேள்வியும் அதுதான். தொழிற்சங்கம் இருந்தால், தொழிலாளி கோரிக்கை வைத்தால், தொழிலாளி போராடினால் நிறுவனம் கெட்டு போகும். ஒரு அரசாங்கம் என்பது தொழில் வளர்ச்சிக்காகத்தான் இருக்கிறது. ஏன்னா வளர்ச்சியை முன்னிறுத்தி தானே வளர்ச்சியின் நாயகன் விகாஸ் புருஷ் அப்படின்னு சொல்லிதான் நின்னாரு. வளர்ச்சி அப்படின்னு சொன்னாக்க வளர்ந்து கொண்டேதான் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் தொழிற்சங்கம் அதற்கு தடையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு பொய்யான பிம்பத்தை திரும்ப திரும்ப சிருஷ்டிக்கிறார். நான் உங்ககிட்ட சொல்லும் போது நான் அதை சொல்லலை, இப்ப இந்த கேள்விக்கு சொல்லும் போது அதை நான் சொல்ல வேண்டியது வந்தது. ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ்ல ஏன் இறக்குமதி செய்த பொருளை எடுக்க முடியாம போச்சு? மோடி காலம் இல்ல, அதுக்கு முந்தைய ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த காலம். அப்போ பிர்லாவுடைய கம்பெனி தான் அம்பாசடர், உங்களுக்கு தெரியும், அம்பாசடர் கார். அம்பாசடர் வந்து இன்னொரு கார் ஒண்ணு உற்பத்தி பண்ணி, பேரு சட்டுன்னு நினைவு வர மாட்டேங்குது, கீழக அரசு காரு. அந்த காரை உற்பத்தி பண்ணி அந்த கார் வந்து பெருசா போகல. ஏன்னா அதை விட ஸ்டாண்டர்ட் 2000 கார் நல்லா போயிட்டு. அப்போ
பெட்ரோல் எக்கானமி கொண்ட கார் அப்படின்னு ஸ்டாண்டர்ட் 2000க்கு அரசாங்கம் ஒரு சர்டிபிகேட் வழங்கியிருக்கு. ஃபியூவல் எக்கானமி இருக்கக்கூடிய கார் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்யும் போது அதுக்கு வரிச்சலுகை கொடுக்கப்பட்டது, குறைந்த வரி விதிக்கப்பட்டது. இப்ப அவருடைய பிர்லாவுடைய கார், அந்த கார் விற்பனைக்கு வரணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 2000 காரை விட குறைவான விலைக்கு டாடா பிர்லா கொடுத்தாருன்னா அது வித்திருக்கும். ஆனா பிர்லாவால அந்த விலைக்கு கொடுக்க முடியல. அப்ப அவர் என்ன முடிவு பண்ணாருன்னா, அவர் மொனாப்பொலி, ஏகபோக முதலாளி. அவருக்கு அரசாங்கத்தோட ரொம்ப நெருக்கம் இருக்கு. ஆனா ஸ்டாண்டர்ட் மோட்டார் என்பது சின்ன முதலாளி. இவரை விட கம்மியான விலைக்கு டாடா பிர்லா குறைக்க முடியாதுங்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்டாண்டர்ட் 2000 காருடைய விலையை ஏற்றிட்டோம்னா அது கம்மியாயிரும், அதனால அது விற்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப போய் அரசாங்கத்தை அணுகி இந்த ஃபியூவல் எக்கானமி அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த சர்டிபிகேட்டை ரத்து பண்ணு அப்படின்னு சொல்லி ரத்து பண்ண வச்சாங்க. ரத்து பண்ண உடனே இந்த இறக்குமதிக்கான வரி இருக்கு பாருங்க, அந்த இறக்குமதி வரிக்கான சலுகை என்பது இல்லாம போயிடுச்சு. 100% வரி அப்படிங்கிறோம். அதனாலதான் அந்த அந்த கார் தொழிற்சாலையா காணாம, தொழிற்சங்கத்தின் காரணமா இல்ல. இப்படி இப்படி ஒவ்வொன்றுக்கு பின்னாடி இருக்கு. பஞ்சாலைகள் இன்றைக்கு மூடி கிடக்குது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கான தேசிய பஞ்சாலை கொள்கை மாற்றப்பட்டது. தேசிய பஞ்சாலை கொள்கை மாற்றப்பட்டது. இன்னைக்கு பஞ்சு விலை என்பது அபரிமிதமாக உயர்கிறது. பஞ்சு விலை அபரிமிதமா உயர்கிறது அப்படின்னா பருத்தி நட்ட விவசாயிக்கெல்லாம் அது கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா அந்த பஞ்சு விற்கக்கூடிய அதிகபட்ச விலைக்குரிய லாபத்தை பருத்தி விவசாயிக்கு கிடைச்சதுன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனா பருத்தி விவசாயிக்கு கிடைக்கல. மாறாக பஞ்சு வர்த்தகத்துல இருக்கக்கூடிய வணிக சூதாடிகளுக்கு தான் கிடைக்குது. பலருக்கு நம்ம ரொம்ப பெரும்பாலான தெரிஞ்சிருக்காது. சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் வீரர் இருந்தார்ல, இன்னும் இருக்காரு. இருக்காரு. எப்பவும் மோடி அரசாங்கம் எதை நிறைவு பண்ணாலும் உடனே போய் அங்க முன்னாடி இருப்பாரு. அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் அந்தஸ்து தரப்போறோம். அவர் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சு வர்த்தகர்ல நம்பர் 1 வர்த்தகர். அவங்க பருத்தியெல்லாம் கொண்டு போய் சேமிச்சு வச்சு விலை ஏற்றிட்டாங்கன்னா அது மடமடன்னு விலை ஏறிக்கும். விலை ஏறினாக்க இந்த நூலுடைய விலையும் பஞ்சு விலை ஏறினா நூல் விலை ஏறணும். நூல் விலை ஏறல பஞ்சு விலை ஏறி போச்சுன்னா பஞ்சாலை மூடிப்போம். பஞ்சாலை ஒரு நஷ்டத்தில் எப்படி ஒரு தொழில் ஓடிக்கிட்டே இருக்க முடியும்? விவசாயி மட்டும்தான் எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் தொடர்ச்சியாக அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவன் இந்தியாவில் விவசாயி மட்டும்தான். எந்த முதலாளியும் நஷ்டம் வந்தாங்கன்னா அதை நடத்த போறது இல்லை. ஆகவே அது பஞ்சாலைகள் நொடிச்சு போச்சு. ஆனா பஞ்சாலைகள் கோயம்புத்தூர்லயும் திருப்பூர்லயும் பஞ்சாலைகள் நொடிச்சு போனதுக்கு காரணம் அங்க இருக்க தொழிற்சங்க இயக்கம் தான் என்பது சுத்தமான பொய். ஆனா ஒரே சமயத்துல முதலாளிகளுக்கு ஆதரவாக நின்று அவங்கள வளர்த்து விடுறதையும் முதலாளிகளுக்கு எதிராக தொழிலாளர்கள் அணி சேர்வதை தடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை சமூகத்துக்கே ஏற்படுத்துறதும் இது நம்முடைய அரசாங்கத்துடைய நோக்கமாக இருக்கு. அரசு என்பதே ஒரு வர்க்கம் இன்னொரு வர்க்கத்தை அடக்கி ஆளக்கூடிய கருவி. அதுதான் எங்கள் சொன்னது. இது இந்தியாவில் இருக்கும்போது முதலாளி வர்க்கம், இப்போ அது கார்பரேட்டுகளோட சேர்ந்து நிற்கக்கூடிய வர்க்கம். அது தொழிலாளி வர்க்கத்தை நசுக்குவதற்கு முயற்சிக்கிறது. அதனால இந்த தரவுகளை எல்லாம் வெளியிட்டால், புள்ளி விவரங்களை எல்லாம் வெளியிட்டால் அது அவர்களுடைய நோக்கம் என்ன, செயல்பாடு என்ன என்பதை அம்பலப்படுத்தி விடும். அப்படிங்கிறதுனால அது அவங்க வெளியே சொல்றதுல அதை ரொம்ப கமக்கமா வச்சுட்டு அதற்கு எதிரான விஷயங்களையே அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியில ட்ரேட் யூனியன் தொடங்கினாலோ அல்லது அந்த எம்ப்ளாயி எல்லாம் அதுல மெம்பர் ஆனாலோ அந்த இண்டஸ்ட்ரியே கொலாப்ஸ் ஆயிடும், மூடப்படும் ஒரு கருத்து இருக்குது. அது பற்றி தொழிற்சங்க கோரிக்கை வச்சதுனால, தொழிலாளர் போராட்டத்தினால இந்த நிறுவனம் மூடிச்சு அப்படின்னு இது வரைக்கும் எந்த எந்த முதலாளியாவது அல்லது எந்த அரசாங்கமாவது இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தொழிற்சாலை மூட விடாமல் தடுப்பதற்கு தொழிற்சங்கங்கள் முயற்சி பண்ணியிருக்கு. தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்ட பிறகு அதை மூடக்கூடாதுங்கிறதுக்காக போராடி இருக்கு. நான் மறுபடியும் இந்த பஞ்சாலையவே மீண்டும் வச்சுக்கிறேன். கோவையிலும் இந்தியா முழுமையிலும் கிட்டத்தட்ட 120 பஞ்சாலைகள் மூடப்பட்ட போது அரசாங்கத்திட்ட போராடி மூடப்பட்ட மில்லை நீ எடுத்து நடத்து அப்படின்னு சொன்னது மூலமாகத்தான் இந்திரா காந்தி அம்மையார் காலத்துல என்டிசி, நேஷனல் டெக்ஸ்டைல் கார்பரேஷன் என்பதே உருவானது. அதே போல தமிழ்நாட்டிலையும் மதுரையில மகாலட்சுமி தொண்டுகட்ட ஜீவா, ராமமூர்த்தி
மீனாட்சி அம்மன் செட்டியாரை விட்டு போயிட்டாரு. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அதுக்கு கடன் கொடுத்துருச்சு. கடனை கொடு அப்படின்னு தான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கேட்டாங்க. தொழிற்சங்கம் தான் போய் உட்கார்ந்து பேசி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா நீ வந்து அவங்க செட்டியாருடைய நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா நீயே வந்து நிர்வாகத்தை நடத்து. உனக்கு கீழே நாங்க வேலை பார்க்குறோம். வேலை பார்த்து உற்பத்தி எடு. உன் கடனை எல்லாம் வசூல் பண்ணிக்கோ. வசூல் முடிஞ்ச வரைக்கும் திருப்பி அவருடைய ஓனர்கிட்ட திருப்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னுடைய தொழில்நுட்ப ஆஹ், வல்லுநர்களை போட்டு மீனாட்சி அம்மனை நடந்ததுக்கு அப்புறம் திருப்பி செட்டியார் அவருடைய ஓனர்கிட்ட திருப்ப ஒப்படைக்கப்பட்டது. இது அந்த அவர் சொல்லி என் மில்ல நீ எடுத்துக்க அப்படின்னு போய் சொல்லுவாரா ஓனரு முதல் உரிமையாளரு. ஆனா அதாவது அந்த உரிமையாளரையே நடத்த முடியாமல் போனாலும் கூட அதை நடத்த வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்தோடும் மற்ற இடங்களோடும் போராடி அதை நடத்த வைத்ததுதான் தொழிற்சங்க வரலாறு. ஆனா இந்த வரலாறை யாரும் நம்ம தொழிற்சங்கங்களே அதை வெளிச்ச சொல்றது. இதே போல நிறைய உதாரணங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம். பல இடங்கள்ல ஒரு டியூப் கம்பெனி காமனி டியூப்னு நினைக்கிறேன். ஆமா காமனி டியூப். இதுல வந்து மகாராஷ்டிரால மூடப்பட்ட போது தொழிலாளர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க கூட்டுறவு முறையில இதை நடத்துறோம். ஆனா எங்களுக்கு நிர்வாகம் தெரியாது. முதலாளி நீங்க உட்கார்ந்து நிர்வாகம் பண்ணுங்க. ஆனா இதுல வரக்கூடிய நஷ்டத்தையும் லாபத்தையும் நாங்க இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தொழிலாளர்களே ஏற்று அதை லாபத்துக்கு கொண்டு வந்தது அப்படிங்கிறது இந்தியாவுடைய சரித்திரத்துல இடப்பட்டு நடத்தவே முடியாம போகுது அப்படின்னு சொன்னா அது அரசாங்கத்துடைய கொள்கைகள் அல்லது நிர்வாகத்துடைய மிஸ்மேனேஜ். பஞ்சாலைகளுக்கு நேர்ந்த கதியில ஒண்ணு தேசிய ஒரு பஞ்சாலை கொள்கைகள் மாற்றப்பட்டதுன்னா இன்னொன்னு போன தலைமுறைக்கு முந்தைய தலைமுறையில அந்த பஞ்சாலை முதலாளிகள் அதை உருவாக்கிய போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உருவாக்கினாங்க. குறிப்பிட்ட சில சமூகங்கள் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சில சமூகங்களை சேர்ந்தவங்க தான் அந்த முயற்சியை எடுத்தாங்க. அவங்க கஷ்டப்பட்டு வந்தாங்க. ஆனா அவங்க மகங்க பேரங்க பிறக்கும் போது அவன் பெரிய பணக்காரனாவே பிறந்துட்டான். அந்த இண்டஸ்ட்ரியில லாபம் கடுமையான லாபத்தை ஈட்டிக் கொண்டிருந்த அந்த தொழில்ல லாபத்துல சரிவு ஏற்பட்ட போது அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக் கொள்வதற்கு பதிலாக பழைய ஊதாரித்தனத்தையே தொடர்ந்தான். அதன் காரணமாக அங்க நிர்வாக கோளாறு ஏற்பட்டது. அதனால மூடப்பட்டுச்சு. இதுதான் காரணமே தவிர நிச்சயமாக வந்து தொழிற்சங்கத்துல மெம்பர் சேர்ந்தா தொழிற்சங்கம் கோரிக்கை வச்சா பில்லு முடியும் அப்படின்னு சொல்வதுங்கிறதுக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டுல அல்லது இந்தியாவுல ஒரு உதாரணம் கூட கிடையாது. இதுதான் உண்மை. என் பேர் முருகன். அதுல உள்ள தொழிலாளி அந்த நிறுவனம் வளர்வதற்காக தன்னோட சம்பளத்தை பங்கெடுத்து கொடுத்து நிறுவனத்தை இது பண்ண தொழில் உறவை மேம்படுத்துறதை பத்தி நீங்க சரியா விளக்குவீங்க. அதே மாதிரி தொழில் சங்கத்தினால தொழிலாளிக்குள்ள பலன்களை பற்றியும் விளக்குவீங்க. ஆனா அந்த தொழிலாளி பங்கெடுத்தும் நிறுவனம் முதலீடு போட்டும் தொழில் வளர்ச்சியில இந்த சங்கத்தோட பங்கு சங்கங்களுடைய பங்கு எப்படி இருக்கு? இந்த இவ்வளவு தொழிலாளிகள் பங்கெடுத்தும் தொழில் நிறுவனங்களுக்கு ஆனா விட்டுக்கொடுதல் கொடுத்து இருந்துமே அந்த தொழில் ரீதியான வளர்ச்சிங்கிறது இல்லாம இருக்கேன். இதுல அரசின் கவனம் இண்டஸ்ட்ரியல் ரீதியான தொழில் அரசாங்கத்தினுடைய கொள்கையாலையும் பாடுபடு இதா குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அதே சமயத்துல சங்கம் வந்து இந்த தொழில் ரீதியான விஷயத்துல வளர்ச்சிக்கான என்ன மாதிரியான இது எடுப்பதுன்னு பத்தி கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். தொழில் வளர்வதற்கு காரைக்குடியில கோவிலூர்னு பறவை கோவிலூர்னு ஒரு சின்ன ஊர் இருக்கு. தமிழ்நாடு கெமிக்கல்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம். அது முதல்ல அரசாங்கத்துடைய நிறுவனமா இருந்துச்சு. தமிழ்நாடு அரசாங்கமும் பங்கு போட்டிருந்த ஒரு நிறுவனமா இருந்துச்சு. பின்னாடி அரசாங்கம் அதை வந்து உடையார் நிறுவனத்தை விட்டுட்டாங்க. அந்த சமயத்துல ஜெர்மன்ல இருந்து அவங்க ஒரு மெஷின் இறக்குமதி பண்ணாங்க. கெமிக்கல் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மெஷினா இறக்குமதி பண்ணாங்க. அதனுடைய உற்பத்தி திறன் ஒண்ணு பார்த்தப்ப 40 கிலோமீட்டர் போகும் ஒரு லிட்டருக்கு அப்படின்னு வண்டி விற்கும்போது சொல்றான். ஆனா ஓட்டினாக்கா 40 கிலோமீட்டர் போகாது. அது 35 கிலோமீட்டர் போகும், 30 கிலோமீட்டர் போகும். இதான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அதனுடைய எஃபிஷியன்சி எவ்வளவு அப்படின்னா 40 அப்படின்னு சொல்லிட்டு 4 குறைஞ்சி 36 தான் போகுதுன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப 90% எஃபிஷியன்சி. 100% தான் 40 போகணும். 100% இல்ல 90% எஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அது வந்து ஒரு 36 கிலோமீட்டர் தான் போகுது. அதே போல ஒவ்வொரு மெஷினுக்கும் எவ்வளவு எஃபிஷியன்சி ஒரு உற்பத்தி திறன் அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து இந்த கோவிலூர்ல வந்து அந்த
மிஷினை வந்து இறக்குமதி பண்ணாங்க. இறக்குமதி பண்ணி அது ஓடிச்சு. இந்த தொழிலாளிகளுக்கு இப்ப நமக்குமே தெரியும். நம்ம ஒரு டூ வீலர் வச்சிருக்கோம்னு வச்சுக்கங்களேன், அதனுடைய தன்மைக்கு ஏத்த மாதிரி நம்ம ஓட்டுவோம். இன்னொரு டூ வீலர் ஓட்ட தெரிஞ்ச ஒருத்தர் அவர்கிட்ட நம்ம வண்டியை கொடுத்தா அவரால சரியா ஓட்ட முடியாது. ஏன்னா இதோட சேர்ந்து நம்ம பழகி இருக்கோம். அது ஒரு மெஷின் தான். ஆனா அதோட சேர்த்து பழகி அது என்ன மாதிரி ஓடும், அது பிரேக் போட்டா நிக்குமா, அதுக்கு என்ன மாதிரி பிக்கப் இருக்கு, எப்படி நிறுத்தணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம அந்த மெஷினையும் மனுஷனும் சேர்த்து ஒரு ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தொழிலாளிக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் ஏற்படும். மறுபடியும் திரும்ப நான் பஞ்சாலைகளுக்கே போறேன். ஏன்னா அது தாய் தொழிலுங்கிறதுனால. ஒரு ஷிஃப்ட்ல ஒருத்தர் அப்படின்னா, ஒரு மெஷினுக்கு 3 ஷிஃப்ட்ல 3 பேர் வருவாங்க. இல்லையா? 3 ஷிஃப்ட் அதனால 3 பேர் வருவாங்க. இந்த 3 பேரும் எப்படி இருப்பான்னா, இந்த நம்ம உறவு முறையில பார்த்தோம்னா, இந்த ஒரு வீட்ல பொண்ணு எடுத்தவங்க இருப்பாங்க பாருங்க, சகலைய. அந்த மாதிரி இருப்பாங்க. ஏன் மிஷின் அதாவது இந்த 3 பேரை தவிர வேற எவனாவது கொண்டாந்து மெஷின்ல ஆள் போட்டா, மேஸ்திரிட்ட போய் சண்டைக்கு போவான். என் மிஷின்ல கொண்டாந்து ஏன் அவனை போட்டா? நாங்க 3 பேரும் அதுல வேலை பார்க்கணும். வேற எவனும் வேலை பார்க்கக்கூடாது. ஏன்னா, இந்த 3 மெஷின் எப்படி ஓடும், அதுல எப்படி ஒரு சரியா உற்பத்தி எடுக்க முடியும்னு இவனுக்கு தான் தெரியும். அப்ப இது ஒரு பழக்கம். கோவிலூர்ல இத இதுல வந்து இடையில ஒரு ரிப்பேர் வச்சிருச்சு அந்த மிஷினுக்கு. அந்த மிஷினுக்கு ரிப்பேர் வந்த பிறகு அதுக்கு ஜெர்மனியில இருந்து ஆள் வருமா அப்படின்னாங்க. வர்றதுக்கு அது வரைக்கும் நிறுத்தில போட்டு வைக்கணும். அதனால என்ன பண்ணாங்கன்னா, இன்னைக்கு மாதிரி இல்ல அன்னைக்கு வருவதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதனால என்ன பண்ணாங்கன்னா, லோக்கல்ல இருக்கவங்கள வச்சே வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவன் ஏற்கனவே இருந்தத மாத்தி, இன்னும் சில கூடுதலான சில ஸ்பேர் பார்ட்ஸ் சேர்த்து மாட்டுனாங்க. கடைசியில என்ன ஆகி போச்சுன்னா, அது 110 எஃபிஷியன்சி. 40 கிலோமீட்டர் போகுங்கன்னா, அது 45 கிலோமீட்டர் போனா எப்படி இருக்கும்? அப்ப அப்படி மாறி போயிடுச்சு. ஜெர்மன்காரன்ட்ட சொன்ன உடனே அவனே டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டான் பாக்குறதுக்கு. ஏன்னா என் மிஷினு நான் சொன்னதை விட கூடுதலான உற்பத்தி அது எப்படி எடுக்குது, என்ன செஞ்சு நீங்க உற்பத்தி எடுத்து வச்சீங்க அப்படின்னு பாக்குறதுக்கு அங்க இருந்து வந்தான். அப்ப தொழிலாளியும் இந்த தொழிலாளி ஒரு தொழிலாளியுடைய வேலை இல்லை. இந்த தொழிலாளி ஒட்டுமொத்த ஒரு தொழிலாளி அதுல வேலை பார்க்குற தொழிலாளி, அதுல இருக்க ஃபிட்டரு, அதை மெயின்டைன் பண்றவங்க, ஆஹ் அந்த 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 மெஷின்ல இருந்து வர உற்பத்தி பொருளை சரியான முறையில எடுத்துக்கிறவங்க இத்தனை பேருடைய கூட்டு உழைப்பும் காரணமாகத்தான் அந்த உற்பத்தி வெளியே போகுது. அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு மெஷின்ல என்ன உற்பத்தி எடுக்க முடியுமோ அதை விட அதிகமாக உற்பத்தி எடுக்க முடியும். எப்ப ஒரு கோஆர்டினேட்டட் ஒர்க் வந்து மேனேஜ்மெண்ட்டை மட்டும் இருந்தா பத்தாது. எவ்வளவு சிறந்த மேனேஜ்மெண்டா இருந்தாலும் கோஆர்டினேட்டட் ஒர்க் ஒர்க்கர் இல்லைன்னா பத்தாது. கோஆர்டினேட்டட் ஒர்க்கை ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட வேலை முறையை மேல இருந்து வெறுமனா ஃபோர்ஸ் பண்றதுனால நிச்சயமா சொல்ல முடியாது. நான் இதை ஒருங்கிணைந்து வேலை பார்க்கிறேன், இது ஏன் வேலை அப்படின்னு தொழிலாளி மனசார எடுத்துட்டு போதுதான் அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட வேலை என்பது வரும். ஒருங்கிணைக்கப்பட்ட வேலை வரணும்னா அவன் திருப்தியா வேலை பார்க்கணும். அவன் திருப்தியா வேலை பார்க்கணும். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தா அதுக்கு நமக்கு நலன் இருக்கு. இந்த ஃபேக்டரியை பாதுகாக்கிற கடமை நமக்கு இருக்கு அப்படிங்கிறத உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிற்சங்கம் இருந்தால்தான் முடியுமே தவிர தொழிற்சங்கத்தை உதறிவிட்டால் நிச்சயமாக அந்த வேலை கலாச்சாரம் சொன்னோம்ல, ஒர்க் கல்ச்சர், இந்த ஒர்க் கல்ச்சர் என்பது பாதிக்கப்பட்டுவிடும். ஒர்க் கல்ச்சர் பாதிக்கப்பட்டா வேண்டாத வேலைய நான் எனக்கு எனக்கு இது எனக்கான வேலை இல்லை, ஏதோ கடனுக்கு நான் வேலை பார்க்கிறேன், நான் வேலையை நேரத்தை முடிச்சுட்டு நான் வெளியே போனேன்னா போதும், அவ்வளவு வேலை பார்த்தா போதுங்கிற ஒரு நிலைக்கு மனநிலைக்கு வந்துட்டான் அப்படின்னா எவ்வளவு மிகச்சிறந்த மேலாளரை கொண்டாந்து அது தொழில்நுட்ப வல்லுநரை கொண்டாந்து போட்டாலும் தொழிற்சங்க நிறுவனம் வந்து அதனுடைய உற்பத்தியை அல்லது வளர்ச்சியை அடையவே முடியாது. இப்ப இதனால தொழிற்சங்கம் என்பது மிக மிக அவசியமானது. ஒரு நல்ல இன்னொன்னு குறிப்பிட்டு சொல்லலாம். குஜராத் கோட்ஸ்ல மதுரை கோட்ஸ்ல சட்டம் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக ஒரு 160 பேரை வந்து வேலையை விட்டு நீண்ட காலம் போராட்டம் 160 பேர் வேலைக்கு எடுக்க மாட்டேன்ட்டான். ஆனா பக்கத்துல இருந்த மீனாட்சி அவர் நான் முதல் சொல்ல ஜெயராஜ் ஜெயராஜ் அவங்கெல்லாம் கொண்டாந்து நம்ம மில்ல சேர்த்துக்க அப்படின்னு அவரு சொன்னார். அவங்க இருந்த மேனேஜர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா அவன் குஜராத் கோட்ஸ்ல இருந்தே வேணான்னு சொல்லி வெளியே வந்து தொழிலாளியை கொண்டாந்து ஏங்க கொண்டாந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி செட்டியார் சொன்னாதான். அவங்க சங்கம் வைக்கணும்னு கேட்டான், அதுக்காக டிஸ்மிஸ் பண்ணாங்க. இங்கே சங்கம் வச்சுட்டு போறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சங்கம் வைக்கணும்னு கேட்கிற ஏஐடிசி தொழிலாளி வந்தாட்டாங்க, இங்க நம்மளால சரியான முறையில உற்பத்தி எடுக்க முடியல. அவன் வந்தா சரியா வேலை பார்ப்பான், அவன் சரியா வேலை பார்க்கறத பார்த்தா மற்ற தொழிலாளி வேலை பார்ப்பான், அதனால அவனை வேலைக்கு சேரு அப்படின்னு சொல்லி வேலைக்கு சேரு. அப்ப தொழிற்சங்கம்
அப்படிங்கிறது தொழிலுடைய வளர்ச்சிக்கு அதனுடைய ஒருங்கிணைந்த செயல்பாட்டுக்கு உதவுமே தவிர ஒருபோதும் இது பண்றது. எப்போ யார் இதை சொல்றாங்க அப்படின்னா, நீ என்ன வேணாலும் பார்த்துப்போ, எனக்கு வேணுங்கிறத நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற முறையில ஆஹ் 2 பேர் சேர்த்து கொடுக்குற தரமான உற்பத்திய அந்த 2 பேருக்கு பதிலா நான் 10 பேரை வச்சு வேலை செய்யறேன், இந்த 2 பேர் சம்பளத்தை அந்த 10 பேருக்கு நான் கொடுத்துக்கிறேன், அவனுக்கு எந்த உரிமையும் இருக்கக்கூடாது, நீ 2 பேரும் வெளியே போன்னு சொல்றான் பாருங்க. அந்த மாதிரியான ஆர்கனைஸ்டா இல்லாத இந்த முதலாளி ஆர்கனைசர், முதலாளியா அன்ஆர்கனைஸ் முதலாளியா இருக்கலாம் பாருங்க, அங்கதான் நடக்கும். முன்னெல்லாம் வந்து ஹெச்ஆர் வர அப்பெல்லாம் ஹெச்ஆர்னு அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்பெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் சொல்லுவாங்க. வந்து அவன் என்ன சொல்லுவான்னா, இந்த ஃபேக்டரியில நான் வேலை பார்த்தேன், அதில் இத்தனை பேரை வந்து நான் ரெக்ரூட் பண்ணேன், அதுக்கு இவ்வளவு லாபத்தை அதிகப்படுத்தி கொடுத்தேன், அதனுடைய உற்பத்தியை அவ்வளவு பெருசா பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொழில்நுட்ப வல்லுநருடைய அல்லது தொழில் உறவு வல்லுநருடைய காட்டுதலாக. இப்ப நான் அந்த மில்லுல அத்தனை பேரை வேலையை நீக்கினேன், இந்த ஃபேக்டரியில இத்தனை பேரை காலி பண்ணேன், இங்க இத்தனை இவ்வளவு பேரை நான் கான்ட்ராக்டர் நுழைச்சேன் அப்படின்னு சொல்லி இந்த தொழிலாளர்களுடைய உரிமையை சிதைப்பது, அத்தகைய வேலை பார்த்தது வந்து இன்றைக்கு ஒரு சான்றிதழாக வைக்கப்பட்டது. அதன் காரணமாகத்தான் இந்தியாவால தமிழ்நாட்டுல ஒரு முறைப்படுத்தப்பட்ட வளர்ச்சி முறை என்பது தடுக்கப்பட்டது. இது முதலாளிகளுக்கு லாபம் தருவதாக இருக்கலாம், முதலாளிகளுக்கு இந்த முறை லாபம் தருவதாக இருக்கலாம். ஆனால் தொழில் வளர்ச்சிக்கு, தொழிலுடைய திட்டமிட்ட வளர்ச்சிக்கு நிச்சயமாக தொழிற்சங்கம் இல்லாமல் போவது என்பது மிகப்பெரிய இடையூறு, அது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. தொழில் வளர்ச்சிக்கு உதவுது, தொழிலாளிகளுடைய நலனுக்காக இயங்குது. இதை தாண்டி தொழிற்சங்கங்கள் செயல்படுவது சமூகத்தில் என்ன விதமான பிரதிபலிப்புகளை விளைவுகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி அந்த சங்கம் இயங்குகிற அந்த சுற்று வட்டார பகுதிகளில் பிற பகுதி மக்களுடைய நலனை பிரதிபலிப்பதற்கான நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இருக்கக்கூடிய பங்களிப்புகள் என்னவாக? தொழிலாளி சம்பளத்தை வாங்கி கொண்டு போய் பேங்க்ல போட முடியாது. தொழிலாளிக்கு கிடைக்கிற சம்பளம் அப்படியே கொண்டு போய் பேங்க்ல இருப்பு கட்டக்கூடிய சம்பளம் தான். வாங்கினா முதல் 10 நாளைக்குள்ள செலவழிச்சுட்டு, அதுக்கப்புறம் 10 நாளைக்கு ஒரு தடவை செலவழிச்சுட்டு, அடுத்த 10 நாளைக்கு கடை வாங்கி, அப்புறம் மறுபடியும் 30வது நாள்ல சம்பளம் வாங்கி கடனை அடைக்கிறவனா தான் இருக்கே தவிர எந்த தொழிலாளியும் அதை வச்சு பிரமாண்டமா சேமிச்சுட்டான் அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்ப அவன் செலவழிக்கிறான் அப்படின்னா, ஒரு முதலாளி கையில பணம் இருந்ததுன்னா அதை மூலதனமாக்குவான், அதை சேமிப்பான். ஆனா அல்லது ஏற்றுமதி பண்ணுவான், அல்லது வேறு முதலீடு செய்வான். ஆனா ஒரு தொழிலாளி கையில பணம் வந்தா அது அவன் செய்யறது அனைத்துமே சமூக செலவு தான், சமூகத்துக்கு தான் போய். ஒரு தொழிற்சங்கம் தொழிலாளியை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா அவனுக்கான நலன்களை அது உரிய அளவு ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு மதுரை, ஒரு காலத்துல அங்க வந்து பஞ்சாலயத்துல கிட்டத்தட்ட ஒரு சுற்றி ஒரு 16-17 மில்கள் இருந்தது. இந்த கடைத்தெருல வந்து தீபாவளிக்கு முன்னாடி எப்போ வந்து துணி வியாபாரம் களை கட்டும் அப்படின்னா, என்னைக்கு மில்கள்ல போனஸ் போட்டானோ அன்னைக்கு அங்க விலை இருக்கு இடம் இருக்காது. போனஸ் போடலைன்னாக்கா அங்க வாங்குறதுக்கு நாதி இருக்காது. ஏன்னா இது வந்த பிறகுதான் அந்த அந்த அவனை தொடர்ந்து அவனை தொடர்ந்து எத்தனை வருது வேலை பார்க்கறது அப்படின்னாக்கா, அந்த அந்த முதலாளி, அந்த சின்ன முதலாளிக்கு அதுக்கு லோடு எடுத்துட்டு போறவர், அதுக்கு காவா காக்குறவர், இறக்குறவர், ஏற்றுறவர் அப்படின்னு எல்லா வகையான முறையிலையும். அது மட்டும் இல்லாம ஒரு ஆர்கனைஸ்டு ட்ரேட் யூனியன்ஸ் இருந்த இடத்துல சமூக ஒழுங்குங்கிறதே மிக நன்றாக கேட்டீங்க சொல்லுவார். மதுரை வந்து 1வது வார்டுல தண்ணி வரலைங்க அப்படின்னு சொன்னா அவன் நேரா போய் மாநகராட்சியில, அப்ப நகராட்சியில போய் சேருவாம நேரா வந்து நம்ம சங்கத்துல வந்து சொல்லுவாங்க, 1வது வார்டுல தண்ணியா வரலீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு சங்கத்துல வந்து கேட்பான். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, கேட்ல நிப்பாட்டியப்ப 1வது வார்டுல தண்ணி வரலையா, வா அப்படியே ஊர்வலமா நகராட்சிக்கு போவோம் அப்படின்ட்டு அப்படியே நகராட்சிங்கிறது வந்து இப்ப மதுரையில பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல அப்ப இருந்துச்சு. அப்ப அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் பாப்பா ஊர்வலமா போவோம் அப்படின்னா பாதி தூரம் போறதுக்கு முன்னாடியே அங்க சரியாயிரும். தொழிற்சங்கத்துல போய் சமூகத்தினுடைய பிரச்சனையை கொடுப்பது அப்படின்னு. ஏன் இப்ப நமக்கே நல்லா தெரியும். இப்ப நம்ம வெறுமனை வந்து நம்ம தொழிற்சங்கத்துல நம்ம சம்பளம், பஞ்சப்படி, போனஸ், நலவாரியம் மட்டுமா பாக்குறோம். இந்த எத்தனை உறவுகளுடைய ஆஸ்பத்திரி பற்றிய பிரச்சனை வருது, எத்தனை உறவுகளுடைய சண்டை, தனிப்பட்ட சண்டை
அதுக்கு சமூகத்துல ஒரு அங்கீகாரம் இருக்கும்போது யாருக்கெல்லாம் குரல் எழுப்ப முடியலையோ, குரல் இல்லாதவர்களாக யாரெல்லாம் இருக்காங்களோ, வசதி படைச்சவன் வந்து நம்மகிட்ட எவனும் கேட்க போறதில்ல. யாரால வந்து ஒரு தனி மனுஷனா வந்து தன்னுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிக்க முடியலையோ, அவனெல்லாம் ஒரு ஆர்கனைஸ் ஸ்டேடியம் தான் பாது. ஒரு பிரபலமான டைரக்டர் சொன்னாரு, பம்பாய் வந்து தொழிற்சாலைகள் அடர்ந்திருந்து தொழிலாளர்களுடைய தலைநகரமாக அது இருந்தபோது பம்பாய் வந்து மிக மிகச் சிறந்த ஒழுக்கமான நகரமாக, உலகத்தில் சிறந்த ஒழுக்கமான நகரமா இருந்துச்சு. தொழில்கள் அழைத்து தொழிற்சங்கங்கள்லாம் அழிக்கப்பட்டது இன்றைக்கு உலகத்திலேயே நிழல் உலகமாக தாதாக்கள் மூலமாக பம்பாய் மாறிடுச்சு. அஹ் பம்பாய் மாறுறதுக்கு அப்படி ஒரு காரணம் சொன்னது வந்து திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு முதலாளி. இங்கேயும் சங்கத்தெல்லாம் அழிக்கணும்னு இருக்காங்க. நாளைக்கு கோயம்புத்தூரும் திருப்பூரும் கூட இந்த மாதிரியான முறையில மாறி போகும். கோயம்புத்தூர் வந்து இன்னைக்கு பிஜேபி ஜெயிக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அங்க இருக்க சமூக ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு. அங்க அந்த 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 இருக்க மில்லுலாம் ஓடிட்டு இருந்து அங்க இருக்க மில்லுல கூட வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக கோயம்புத்தூர்ல இந்த சமூக ஒழுங்கு கெட்டு போயிருக்காது. அப்ப ஒரு தொழிற்சங்கமாக இருப்பது என்பது அங்க வேலை பார்க்கிற தொழிலாளிகளுடைய நலனை காப்பது மட்டுமல்ல, அவனை மாதிரி அவனை ஒத்த அவனுக்கு கீழான பொருளாதார நிலை இருக்கக்கூடிய எல்லாருக்குமான அரணான பாதுகாப்பா வந்து தொழிற்சங்கம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம வரலாறு கூட நெடுக பார்க்கலாம். தொழிற்சங்கம் தங்களுக்கான தங்களுடைய சம்பளம் பஞ்சப்படி போனஸுக்காக மட்டுமே போராடினது அல்ல. இந்த ஊருக்காக நீங்க பாத்தீங்கன்னா இந்த குடியிருப்புகளை வந்து சங்கம் வச்சிருப்பாங்க. தெருவிளக்கு எரியாம இருக்கும். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாலை தொழிலாளி, ஒரு இன்ஜினியரிங் தொழிலாளி, ஒரு துறைமுக தொழிலாளி அந்த இடத்துல குடியிருந்தாங்கன்னா நிச்சயமாக அங்க பூரா ஆர்கனைஸ் பண்ணி அதை தீர்க்கறதுக்கான வழிவகை காப்பான். ஏன்னா ஒரு தொழிற்சங்கமாக இருந்து யார் எதிரி, யார் நண்பன், எப்படி எங்க முறையிடணும், முறையீடு நிறைவேறலைனாக்க என்ன செய்யணும் அப்படிங்கறத தொழிற்சங்கம் வந்து ஒவ்வொரு தொழிலாளிக்கும் கத்து கொடுத்துருது. ஒவ்வொரு தொழிலாளியும் தன்னளவுல ஒரு தொழிற்சங்க நிறுவனமாவே மாறி போயிடுறான். அதனால தொழிற்சங்கம் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு, ஒவ்வொரு ஊருக்கும் தொழிலாளியை கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, இந்த சமூகத்துக்கே அதுவும் ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, இல்லைன்னா வக்கற்று போன குரல் இல்லாத சமூகத்துக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக தொழிற்சங்கம் இருந்திருக்கிறது என்பதும்